12th standard students half yearly exam இப்போ வருது அப்ப வருதுன்னு ஏகப்பட்ட ஸ்டடி பிளான் எல்லாம் போட்டு ஒரு வழியா அதோட ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ஃபைனலா நமக்கு இருக்க போற ஒரே ஒரு எக்ஸாம் பிசிக்ஸ் மட்டும் தான் இல்லையா? சோ 12th பிசிக்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்க போகுது. சோ எக்ஸாம் பக்கத்துல வர வர பழைய டெரிவேஷன்ஸ் எல்லாம் இப்ப மறந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிற பயத்துல அப்படிதானே? சோ டு நாட் வரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் உங்களுக்கான क्वेश्चन நம்பர்ஸும் நான் கொடுக்குறேன். நீங்க அதை அழகா பார்த்து படிக்க ஆரம்பிச்சலாம். பட் அதுக்கு முன்னாடி how was your 12th கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ எக்ஸாம்? ஸோ எப்படி எழுதுனீங்க? ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம் வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் வந்துட்டு ஆவரேஜா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் பேப்பரை பாத்தீங்க இல்லையா? எப்படி இருந்துச்சு? ஸோ அதை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஈவன் நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஸோ ஹவ் வாஸ் தி பேப்பர்? ஆவரேஜா வந்து இது மாதிரி ஒரு எக்ஸாம் பேப்பர் எனக்கு பப்ளிக்ல வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? இது மாதிரி வந்துச்சா நான் பப்ளிக்ல சூப்பரா மார்க் வாங்கிடுவேன் அப்படி இருந்துச்சா? அது எனக்கு மிஸ் பண்ணாம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எஸ், இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னைக்கு நமக்கு ஒரு ஹாஃப் டே இருக்கு. அது போக நமக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் இருக்கு. 2 நாள் நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கை கரெக்டா பிரிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சலாம். 65 மார்க்குக்கு நமக்கு தியரி தான் கேட்க போறாங்க. ஓகே, இந்த 5 மார்க்ஸ் மட்டும் தான் நமக்கு என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க ஸ்டார்டிங்லேயே ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தியரியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தியரி தெரிஞ்சா அதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அது தாண்டி வால்யூம் 1 படிக்கணுமா வால்யூம் 2 படிக்கணுமா? சரி, கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலே எப்பவுமே வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2க்கு ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் தான் இருக்க போகுது. 70 மார்க்குக்கு எழுத போறீங்க அப்படின்னா 35 பிரிச்சிருவாங்க இல்லையா? சம்டைம்ஸ் இந்த ஹாஃப் இயர்லி பேப்பர்ல மட்டும் கொஞ்சம் உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக ஒரு சில புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப ஏதோ உன்னோட வெயிட்டேஜ் மட்டும் அதிகப்படுத்திடுவாங்க. சோ அதாவது நமக்கு சாய்ஸோட நான் சேர்த்து சொல்றேன், இதுக்கு ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வரலாம். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வால்யூமுக்கு புக் இன்சைட் கொஸ்டின்ல கேட்கலாம். இப்படிதான் பேப்பர் செட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் லைவ்ல நம்ம ஒரு சில வந்துட்டு புக் இன்சைட் கொஸ்டின்ஸும் சொல்ல போறோம் அண்ட் ஷார்ட்ஸ்லயும் வரப்போது. அதை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போயிடுங்க. அண்ட் நீங்க எல்லாம் தாண்டி நான் ஓரளவு தான் மார்க் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் வால்யூம் 1 வால்யூம் 2ல ஏதோ ஒரு வால்யூம் தரவா பார்த்துட்டு போயிடுங்க. எல்லா கொஸ்டின்ஸும் முடிக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். மிச்சம் மீதி வச்சுட்டு போயிடாதீங்க. ஓகேவா? சரி, அப்ப அதை வந்து நான் கம்ப்ளீட்டா ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி உங்களுக்கு சால்வ் பண்ணி வச்சிருக்கேன், ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர். சோ அதை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போயிருங்க. ஒவ்வொரு சாப்டர் இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, வால்யூம் 1ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு, வால்யூம் 2ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சோ இது ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோ இருக்கு. இதை வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க அதை மறக்காம பாத்துருங்க. சோ அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்படியே ஜூம் பண்றேன். இங்க பாருங்க, ஷார்ட் ஆன்சர்ஸா இருக்கட்டும், லாங் ஆன்சர்ஸா இருக்கட்டும், கொஸ்டின் நம்பர்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியுதா? சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எந்தெந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கணும், அதே மாதிரி என்னென்ன லாங் ஆன்சர்ஸ் பார்க்கணும். ஓகேவா? சோ இதை மிஸ் பண்ணாம கொஸ்டின் நம்பர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஈவன் இஃப் யூர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இதே கொஸ்டின் தான். இது வால்யூம் 1க்கானது. இது அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சோ இதை படிக்கும் போது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 35 மார்க்குக்கு தயாராயிடுவோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 35 மார்க்குக்கு நம்ம வால்யூம் 2 கவர் பண்ணணும். சோ நான் அதை காட்டவா? ஓகே, இது வந்து நமக்கு வால்யூம் 2ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏன்னா 7th சாப்டர்ல மட்டும் கொஞ்சம் அதிக கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. பிகாஸ் லைக் அதுல இருந்து நமக்கு வெயிட்டேஜும் அதிகமா இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க டெஃபினட்டா பார்த்துருக்கணும். தெரியுதா? ஓகே, ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்பயே புக்ல மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி என்ன டவுட் வரும் அப்படின்னா, இதுல நான் எந்த சாப்டர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்? ஸோ அதுக்கு உங்களுக்கான வெயிட்டேஜ் ஆவரேஜா ஒவ்வொரு வருஷமும் இந்த சாப்டருக்கு தான் அதிகம், இந்த சாப்டர்ல இருந்து அதிக கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இதுவா இருக்க போகுது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா. ஸோ முதல்ல அந்த சாப்டர் எடுத்து அதுல இருக்கக்கூடிய 5 மார்க் 3 மார்க் 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துட்டு போயிடுங்க. அதை படிச்சாலே தாராளமா கிட்டத்தட்ட இங்க பாருங்க, ஓகேவா, 10 இல்ல 11 மார்க் நம்ம அந்த ஒரு சாப்டர்ல இருந்தே வாங்க முடியும். சோ அதுக்கு அடுத்து பாருங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து கேட்கலாம். சோ அதுக்கப்புறம் தான் சாப்டர் 4. சோ இந்த ஆர்டர்ல படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ வால்யூம் 1ல பாருங்க எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு. சோ 1 2 இங்கே கிட்டத்தட்ட இந்த 4 சாப்டர், முதல் 4 சாப்டர் படிச்சாலே நீங்க தாராளமா 30 மார்க் இப்பயே வந்து பப்ளிக்கு ப்ரிப்பேர் ஆயிடலாம். சோ தயவு செஞ்சு படிக்கும் போது இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வால்யூம் 2ல இருக்கக்கூடிய ஒரு சில சாப்டர்ஸ், வால்யூம் 1 குவார்டர்லிக்கு படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் ரிவிஷன் அடிஷனலாவே தேவைப்படும் நினைக்கிறேன். சோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளான் நான் ஷார்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி அடுத்தது ஸோ செகண்ட் வால்யூம்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா? 5 மார்க் கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ முதல் நாள் படிச்சதெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம என்னெல்லாம் படிக்காம வச்சிருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த ஆர்டர்ல சாப்டர்ஸை படிக்க ஆரம்பிங்க. வால்யூம் 1 இருந்தாலும் சரி, வால்யூம் 2 இருந்தாலும் சரி, பட் ஏதோ ஒண்ணு இந்த தடவை நம்ம தெளிவா பார்த்துட்டு போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கிளியர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த எக்ஸாமுக்கு, இந்த ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கு நீங்க எந்த வால்யூம் சூஸ் பண்றீங்க அதை நம்ம இப்ப தரோ பண்ணா மட்டும்தான். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த தடவை ஏதோ ஒரு வால்யூம்ல இருக்கணும். அடுத்தடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல வால்யூம் 2 கவர் பண்ணாதான் சூப்பரான மார்க் பப்ளிக்லயும் நம்மளால வாங்க முடியும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பப்ளிக் வந்துகிட்டே இருக்கு.
ஸோ நம்ம ஹாஃப் இயர்லியும் தாண்டி அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ தெளிவா படிங்க, 2 நாள் இருக்கு, அழகா ஓகேவா. சோ அழகா படிச்சோம் அப்படின்னா தாராளமா இந்த தடவை எல்லாருமே 60+ வாங்கிடலாம் அவுட் ஆஃப் 70. இதுதான் நம்மளோட டார்கெட்டா இருக்க போது இந்த பிசிக்ஸ் எக்ஸாம்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து படிங்க, அது இந்த ஆர்டர்ல படிங்க. அண்ட் மறக்காம நீங்க என்னென்னலாம் வந்துட்டு சூஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு இதுவரையும் கொடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஸோ எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, ஸோ தட் நம்ம அடுத்தடுத்த ரிவிஷன்ஸா இருக்கட்டும் லைவா இருக்கட்டும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கலாம். ஓகேவா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ப்ரிப்பரேஷன். வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் மெசேஜஸ் at 900 550 4499. ஸோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.